ஜெய் ஸ்ரீராம் கிருஷ்ணன். சக்கரவர்த்தி ஜி உண்மையிலே ஒரு சக்கரவர்த்தியாகவே இருந்தவர். சக்கரவர்த்தி என்றாலே நாடுகளை உருவாக்குபவர்கள், அமைப்புகளை உருவாக்குபவர்கள். அந்த வகையில் சக்கரவர்த்தி ஜி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் உருவாக்கியிருக்கார். உண்மையிலே அவர் பெயருக்கு தகுந்தார் போல் இருந்தார். நான் அடிக்கடி அவர்கிட்ட பேசுவேன். நிறைய பேர் சொன்ன மாதிரி எதுக்கும் சொல்யூஷன் சொல்ல முடியும் அவரால். எதுக்கும் எதையுமே டிஸ்கஸ் பண்ண முடியும், ஃப்ரீயாக டிஸ்கஸ் பண்ண முடியும். இட் வாஸ் அவைலபிள் ஆல் த டைம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் ஒரு நல்ல ஒரு வைஷ்ணவராக இருந்துக்கிட்டு செய்கிறீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் அந்த சமய சின்னங்களை விடுவதே இல்லை. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். வைஷ்ணவ ஆச்சாரியார் ஒருத்தர் சொல்வாரு, என்னன்னா எப்படி இருக்கணும், உண்மையான வைஷ்ணவன் எப்படி இருக்கணும். does it mean that only வைஷ்ணவன் சைவ அண்ட் எக்ஸ்க்ளூட் கிடையாது. எல்லாமே ஒரு நல்ல ஹிந்து, ஒரு நல்ல டிவோட்டி எப்படி இருக்கணும், உண்மையான வைஷ்ணவன் எப்படி இருப்பான் என்றால் 4 விஷயங்கள் சொல்லணும். அனந்தாழ்வான் அப்படின்னு ஒரு ஆச்சாரியார் சொல்லக்கூடிய விஷயம். அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, உண்மையான வைஷ்ணவன் எப்படி இருப்பான்? 4 ஃபார்முலா சொல்றாங்க. கொக்கை போன்று இருப்பான், கோழி போன்று இருப்பான், உப்பை போன்று இருப்பான், அடந்தாழ்வான் உண்மை போன்று இருப்பான். கொக்கு என்ன செய்யும்? கொக்கு ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு. கண்டதெல்லாம் சாப்பிடாது, கொக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கும். எது சரியான மீன், தனக்கு ஏற்ற மீன் எது அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி கரெக்டா பிக் பண்ணும். அது மாதிரி நிறைய டோனர்ஸ் வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க விஎஸ்க்கு டொனேஷன் கொடுக்கறதுக்கு, நிறைய பேர் வந்தாங்க. அதே மாதிரி நிறைய மக்கள் அவர் அந்த பிஇஎஸோட அசோசியேட் பண்றதுக்காக நிறைய பேர், மெனி பீப்புள் கேம். ஆனா சக்கரவர்த்தி கொக்கு மாதிரி இருப்பார். சரியான ஆள் தான் பிடிப்பார், பிடிச்சாலும் விட மாட்டார். சரியான ஆள் பிடிப்பார், சரியான டோனரை பிடிப்பார். எல்லாம் அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரியான டோனர் பிடிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் சரியான ஆளுங்களை ஐடென்டிஃபை பண்ணி அந்த அந்த கல்வி பணிக்கு எப்படி அது பயன்படுத்த முடியும் என்பதில் கொக்கு மாதிரி இருந்தார். சரியான வைஷ்ணவன் என்பதற்கு முதல் ஆதாரம். 2வது, கோழி மாதிரி இருந்தார். நெல்லிச்சிட்டியார் சொன்னார் இல்லையா, அந்த கொரட்டூர் அவ்வளவு மோசமான ஏரியா ஒரு காலத்துல. கோழி என்ன செய்யும்? குப்பையை கிளறும். அப்படி குப்பையை கிளர்ந்து எடுத்தால் சரி, அங்க இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எடுக்கும், தான் சாப்பிட்ற விஷயங்கள் எடுக்கும், தன்னுடைய குஞ்சுக்கு கொடுக்கும். அதே மாதிரி கோழியா இருந்து சக்கரவர்த்திஜி நிறைய குப்பை போன்று இருந்த இடங்களெல்லாம் போய் அங்கெல்லாம் போய் பள்ளிகளை ஆரம்பித்தார். அந்த பள்ளிகளை ஆரம்பித்து அந்த பகுதியில பள்ளிகளை ஆரம்பித்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அது பயன்படும் வகையில் செய்தார். வியாசப்பாடி எல்லாம் ஒரு காலத்துல எப்படி இருந்தது, பேர் பெருசா இருக்கும். ஆனா உங்க பையன் உங்க அப்பா என்னடா பண்றாருன்னு கேட்டா சொல்லுவாங்க, தலைவரா இருக்காருன்னு சொல்லுவாங்க. தலைவர்னா என்னன்னா இங்கே இருப்பார் அவர். அந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் போய் பள்ளிகளை ஆரம்பிச்சார். கோழி குப்பையை கிளறி அதுல இருக்க புழு பூச்சிகள் எடுத்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு கொடுக்கும். அதே மாதிரி கோழி மாதிரி அந்த இடங்கள் எல்லாம் போய் குப்பை மாதிரி இருந்த இடத்தை கோவிலாக மாற்றி குழந்தைங்களோட குஞ்சுகளுக்கு ஊட்டிய ஒரு அருமையான சக்கரவர்த்தி. 3வது, கொக்கு போன்று இருப்பான், கோழி போன்று இருப்பான், உப்பை போன்று இருப்பான். உப்பு என்ன செய்யும்? நமக்கு தெரிஞ்சது உப்பு ஜாஸ்தியாச்சு குறைச்சலாச்சு, இவ்வளவுதான் தெரியும் நமக்கு. ஆனா உப்போட சிறந்த பண்பு என்னவென்றால், உப்பு சால்ட், அது தான் சார்ந்த பொருளுக்கு சுவையை கூட்டிவிட்டு தன்னை மறைத்துக் கொள்ளும் அருமையான ஒரு பண்பு. எதுக்கு? சாம்பாருக்கு செய்யறதா சுவையை கூட்டும், ரசத்துக்கு செய்யறதா சுவையை கூட்டும், ஆனா தன்னை மறைத்துக் கொள்ளும். நம்ம சக்கரவர்த்திஜி கூட அதே மாதிரி அந்த பள்ளிக்கு, அந்த ஆர்கனைசேஷனுக்கு, அந்த மனிதருக்கு சுவையை கூட்டிவிட்டு பேக் பெஞ்சில் போய் உட்கார்ந்துருவார். அந்த மாதிரியான ஒரு பண்பு. 4வது, உண்மை போன்று இருப்பான். அப்படின்னா எல்லாருக்கூடையும் ஒரு சுமூகமான உறவு. யாரிடம் கேட்பது, யாரிடம் இருந்து கற்பது,
யாருக்கு சொல்லித் தருவது? இந்த மாதிரி இருக்கக்கூடிய பண்பு வைஷ்ணவ பண்பு. அனந்தாழ்வன் முடிப்பார், கொக்கு மாதிரி இருக்கணும் வாழ்க்கையில், நல்ல விஷயத்தை தேடணும். உன்னை சுத்தி எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள் வரலாம், என்னென்னமோ ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம், ஆனா வாட் டு பிக், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கோழி மாதிரி இருந்துச்சுன்னா குப்பையை கிளறினா கூட குண்டு மணி எடுக்க தெரியணும், தெரிஞ்சது. உப்பை போன்று இருக்கணும், இருந்தார். சுவையை கூட்டுவிட்டு தன்னை மறைத்துக் கொள்ளும் மாபெரும் பண்பு அது. அந்த மாதிரி அந்த 4 பண்புகளும் சக்கரவர்த்தியிடம் இருப்பதால் உண்மையிலேயே பல வருடங்கள் அவர் நிச்சயமாக நம்முடைய எல்லாருடைய இதயங்களிலும் அவர் ஒரு சிரித்த முகத்துடன், அமைதியான முகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு சக்கரவர்த்தியாகத்தான் நம்முள் அவர் நிலைத்து நிற்பார். அவருடைய குடும்பத்திற்கு அது பெரிய ஒரு லாஸ். அதே மாதிரி விஎஸ்க்கும் ஒரு லாஸ். அந்த லாஸை நம்ம எப்படி ஈடுகட்டணும் அப்படின்னா, இந்த பண்புகளை நாம் ஏற்கனவே ஒவ்வொருவரிடம் இந்த பண்புகள் இருக்கின்றன. இந்த பண்புகளை அதிகரித்துக் கொள்வதன் மூலம்தான் நாம் சக்கரவர்த்திஜிக்கு சரியான ஸ்ரத்தாஞ்சலி செய்ய முடியும் என்று நம்புகிறேன். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. எல்லோருக்கும் வணக்கம். Swamini Yatishwari Ramakrishna Priyamba, President of Sharddhanjali Mudundur. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் அனந்த பிரேம பிரியா. சாரதாசிரமத்தினுடைய பிரசிடென்ட் நான் இல்லை, அதோட மேனேஜர். சக்கரவர்த்திஜி பல சமயங்களில் பல நிகழ்ச்சிகளில் அவரை பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். அவரை பற்றி நினைக்கும் பொழுது இப்படி ஒரு மனிதர் இந்த பாரத பூமியில தான் வாழ முடியும். இங்க இந்த மலரஞ்சலி செலுத்த வந்த நிறைய பேரோட கண்கள்ல கண்ணீரை பார்க்க முடிஞ்சது. எது இந்த கண்ணீரை வரவழைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சா, அவருடைய வாழ்க்கை, அவங்க இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் இதயத்திலையும் எந்த மாதிரி ஒரு இடத்தை அவர் பிடிச்சிருந்தாருன்னா, இன்னைக்கு இங்க மலரஞ்சலி செலுத்தும் பொழுது அத்தனை பேருடைய கண்களிலும் அந்த கண்ணீரை வரவழைச்சிருக்கும். அது அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அற்புதமான நிகழ்ச்சியா நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க முடிஞ்சது. அவருடைய வாழ்க்கையை பத்தி நினைக்கும் போது ஒரு சின்ன விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்துல ஒரு சிறுவன் மீன் பிடிச்சுட்டு இருப்பான். அந்த வழியா ஒரு பெரியவர் வருவார். அந்த பெரியவர் அந்த பையனை பார்த்து கேட்பார், என்னப்பா மீன் பிடிக்கிறேன், உனக்கு மீன்னா ரொம்ப பிடிக்குமான்னு. ஆமா ரொம்ப பிடிக்கும், எனக்கு மீன்னா உயிர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். உயிரா நினைக்கிற மீனை பிடிச்சி நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்கும்போது, என்ன பண்ணுவேன், வறுத்து சாப்பிட்டுடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்டுட்டு அந்த பெரியவர் கொஞ்சம் நடப்பார். அந்த குளத்தினுடைய இன்னொரு பகுதியில ஒரு பெரியவர் உட்காந்து கரையில உட்கார்ந்துருப்பார், அந்த குளத்தினுடைய கரையில. அவர்கிட்ட கேட்பார், நீங்க என்ன பண்றீங்க? நான் குளத்துல மீனை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்குமா மீன் அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் மீன்னா உயிர். மீன்னா உயிர்னா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், நான் தினம் ஒரு பை பொறி வாங்கிட்டு வந்து இந்த மீனுக்கெல்லாம் போடுவேன் அப்படின்னு சொல்லுவார். 2 பேருக்குமே மீன் உயிர் தான். அந்த சிறுவனுக்கும் மீன் உயிர் தான், அந்த பெரியவருக்கும் மீன் உயிர் தான். ஆனா 2 பேரும் உயிரா நினைக்கிற மீனை என்ன செய்யறாங்க, அதுக்காக என்ன பண்றாங்கிறது தான் அவர்களுடைய மனதினுடைய உயர்ச்சி தெரியுது. இன்னைக்கு சமுதாயத்துல பல பேர் 2 விதமாகவும் இருக்காங்க. தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய சுய இன்பத்துக்காக பயன்படுத்திக்கிற அந்த சிறுவனை போல எவ்வளவு பேரை நம்ம சமுதாயத்துல பார்க்க முடியுது. நான் அதுல இருந்து மாறுபட்டு மீனுக்காக ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்த்து பொறி போட்டுறாரு இல்லையா பெரியவர், அதை போல தன்னுடைய வாழ்க்கை முழுக்கவே இந்த சமுதாயத்துக்காக கொடுத்தவர் சக்கரவர்த்திஜி. நான் பல சமயம் ஆசிரமத்துக்கு பிரச்சாரத்துக்கெல்லாம் வரும் பொழுது, அவங்களோட பேசும் பொழுது, அதே மாதிரி சங்க அதிகாரிகள் பல பேர் வரும்பொழுது பேசும் பொழுதெல்லாம் சக்கரவர்த்திஜி ஒரு கிரகஸ்த காரியகர்த்தா மாதிரியே தெரியாது. பல நாள் அவரை பார்த்து ஒரு பிரச்சாரக் மாதிரி தான் இருப்பார். எப்படி ஒரு பிரச்சாரக்கர் தன்னுடைய எல்லா நேரத்தையும் ஒரு செகண்ட் விடாம சமுதாயத்துக்காக கொடுக்குறாங்களோ,
அந்த மாதிரி 24 மணி நேரமும் இந்த கல்வி பணியையும் இந்த தேசத்தை பற்றி மட்டுமே சிந்திச்சு அதை பற்றி மட்டுமே பேசக்கூடியவர் சக்கரவர்த்திஜி. அதே மாதிரி அவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லும் பொழுது பல பேர் சொல்லியிருக்காங்க, அண்ணனும் தம்பியும் ராமர் லக்ஷ்மணர் மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு சமுதாயத்துல எவ்வளவு நல்ல சிந்தனைகள் இருந்தால் கூட குடும்பம் அப்படிங்கிறதுல அந்த மாதிரி வாழ்றது இன்னைக்கு கஷ்டமாயிட்டு இருக்கு. அந்த மாதிரி வாழ்றவங்களை பார்க்கறது ரொம்ப அரிதாயிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் பட்ட சூழ்நிலையில அவருடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையும் சரி, சமுதாயத்தில் அவருடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதிலும் சரி, ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார். இங்க வந்திருக்கக்கூடிய பல பேர் பல நிறுவனங்கள்ல பிரின்சிபலா இருக்கீங்க, பல பேர் கரஸ்பாண்டண்டா இருக்காங்க, பல பேர் பல்வேறு அமைப்புகள்ல பொறுப்புகளோட இருக்கும். அத்தனை பேருக்கும் அவருடைய வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் மட்டும் இல்லாம ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எல்லாரையும் பார்க்கும்பொழுதும் வருது. அதோட வரக்கூடிய சில சமயங்கள் வித்யாபாரதியினுடைய சில கல்வி நிறுவனங்களுடைய முகாம்கள் நம்ம ஆசிரமத்துல நடந்திருக்கு. அப்படி நடக்கும் பொழுது வந்தவங்க எல்லாருக்குமே சக்கரவர்த்திஜி எப்படி இப்ப இங்க பேசும்போது சொன்னாங்க, அவர் ஒரு தந்தையா இருந்து வழிகாட்டுவார்னு சொல்லி எல்லாருமே அதை சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்க விடாம இந்த விவேகானந்தா எஜுகேஷனல் சொசைட்டில கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆசிரியர்கள் இருந்தா 1000 ஆசிரியர் குடும்பங்களை பற்றியும் அவர் தெரிஞ்சு வச்சிருப்பார். அவங்க குடும்பத்துல யாருக்கு என்ன பிரச்சனை, என்ன சொன்னாங்களோ அந்த பிரச்சனையினுடைய ஓனர்ஷிப்பை அவர் எடுத்துப்பார். இது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை ஒரு வலுவா நினைக்காம அழகா அற்புதமா செஞ்சிருக்காரு. எல்லாருமே அதை சொல்லுவாங்க, என் குடும்பத்தினுடைய தலைவர் மாதிரி அவர். எந்த கஷ்டம்னாலும் அவர்கிட்ட சொன்னா அதுக்கு தீர்வு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பல பேர் சொல்லியிருக்காங்க. பல முகாம்கள்லாம் பல பேரை சேர்த்து வச்சு நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள்ல பிரச்சனைகள் வராம இருக்காது. இது எல்லாமே மனித மனங்கள் ஒன்று சேர்ந்து செய்யும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா அந்த பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் சக்கரவர்த்திஜி தன்னுடைய சிரித்த முகத்தாலும் எளிமையான அணுகுமுறையினாலும் அந்த பிரச்சனையே ஒண்ணு இல்லை. யாருக்கு பிரச்சனை வந்ததோ அந்த பிரச்சனையே நம்ம ஒண்ணுமே இல்லை, இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவர்கள் மனதிலேயே அவருடைய அணுகுமுறையினால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிடக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். இன்று அவர் நம்மிடம் இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகவும் வருத்தமான விஷயம். ஆனால் இங்க ஒரு பாடல் பாடினாங்க, உண்மையான வைஷ்ணவன் எப்படி இருப்பாங்கிறதையும் பாடினாங்க. அடுத்தது இன்னொரு பாடலும் பாடினாங்க. அந்த பாடல்ல அவர் எங்கேயும் போயிட மாட்டார், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருந்து. ஏன்னா அவருடைய கடைசி நிமிஷத்துல கூட நான் இன்னும் நிறைய ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கே போயிருக்கார். அப்படிங்கிற போது கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் மனதிற்குள்ளும் அவர் இருந்து அவர் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தாரோ அதை செய்ய வைக்காமல் விடமாட்டார். அவருடைய சக்தி, ஆத்ம சக்தி அப்படிப்பட்டது. அப்படி நம்ம எல்லோரையும் அவர் இயக்குவார் அப்படிங்கிறது இயக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட முடிச்சுக்கிறேன். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணன். स्वामी मित्रानंद महाराज, डायरेक्टर चिन्मया युवा केंद्र. My salutations to everybody present here. Pranam. Sadhu T.L. Vaswani, the Mahatma who lived in Karachi and then he moved to Pune. He has made a very beautiful statement. I think that statement, his quote, fits Chakravarthy ji absolutely. Sadhu T.L. Vaswani says, the reward of service is more service. Think about it. What is the reward you will get for serving? For service, what is the reward? The reward of service is more service. If we serve and the Lord is pleased with our service, He would create opportunities to serve. Those opportunities in turn would cleanse us. So through selfless work we purify.
So what is the reward of good work? The reward of service is more service. And I think if anyone lives a life like that, that life we must consider a life of a yajna. That life itself is a yajna, not a performing yajna. You have lived a life of a yajna, being selfless and serving. So in all my association with Chakravarthy ji, particularly last 1 year was more often we were meeting, because Vidya Bharati and Chinmaya Mission are working on rewriting history for class 6, 7 and 8. However hard we tried to push the project to see that it happens, it manifests quickly. Somehow it got delayed, but at least 50% of the work which has happened, Chakravarthy ji was always present for all the discussions. And that was one of the most satisfying project of rewriting history for class 6, 7 and 8. And which I'm sure will now reach many people. So for Chinmaya Mission people and Vidya Bharati, let's complete this quickly. And this can be a dedication unto him. So that is the work unfinished. We started it together, but he is not there. So in our all earnestness, we must complete this quickly. That unfinished should be completed, and we can dedicate it to him. My pranams to his family members and to all the organizers. Let him stay as an inspiration to look up to, and let us emulate that quality of serving which rewards us with more service. Thank you very much. My pranams to everybody and pranams to the departed soul. It is very difficult for me to speak on such an occasion. It is rather inevitable for me that I have to pay tributes to our Chakravarthy ji. Such a caring, such real Swayamsevak heart, a dedicated devotee to the cause, an educationist and whatnot. This was the personality of Chakravarthy ji. I was in constant touch with him, and it was difficult for anybody to just go out of his touch. I remember two simple instances. I went to visit him at his residence just after his heart surgery. Before I could ask him how he was, in turn he asked me, "How is your eye problem?" Recently, I had undergone one eye surgery also. So instead of giving me opportunity to ask about his health, he asked about my problem. And after some 15-20 days, it was just after his heart surgery, one fine morning I received a phone call from Chakravarthy. And he asked me about my date of birth, place of birth, Janma Nakshatra. I was surprised to why he is asking about this. So he said that I am going to my Guru Sthanam and I will give a puja for your betterment of the eyesight. This was something which nobody can forget anytime. Such people like Chakravarthy never die. They are always with us in our memories, for our inspiration, and for the lifetime we live, we will remember what he has done for the society, for the education world, and for everybody. Not only in Tamil Nadu, because I am holding the All India responsibility of Vidya Bharati. In every meeting, All India meetings we conduct twice a year, every time we met him, something new
something very innovative, new ideas we used to get from him. Such ideas which could have led the world of education to very good heights. Perhaps this was the time when we needed him most, but he departed. This is a part of the life, a part of this Srishti, and we have all to bear this loss. As I said, such people never die. They are with us in our memories. My Sharddhanjali to respected Chakravarthy ji, as well as my pranams to his family members and condolences. Thank you. I am Rajagopal from Kerala. I consider Swargiya Chakravarthy ji as my Chitappa, Chacha ji, because he is 3 years younger than my father. Our Kumaraswamy told the big conference of Vidya Bharati in Chennai in 1992, January. In that conference, I also participated, and from that day onward, I am very close to Swargiya Chakravarthy. I have mentioned here only 2 incidents. After Vidya Bharati Sadharana Sabha Baitak at Rajasthan, Sikar, Chakravarthy ji toured with me in some historical and spiritual places in Rajasthan, just like Nasdara Temple, Haldigati, the warfield of Maharana Pratap, and the Maharana Pratap Museum of Udaipur. These all places visited with Chakravarthy. Another thing, because of Chakravarthy ji, I visit Guruvayur temple 30 times. Every 6 months, he telephoned me and he told me, I visit Guruvayur, you please arrange a speedy darshan. There are so many pujaris are in Guruvayur, Trichy district, Kerala. बहुत बड़ा श्री कृष्ण मंदिर है गुरुवायूर. All the times I accompany Swargiya Chakravarthy ji. Because of Chakravarthy ji, I have also darshan Guruvayurappa 30 times, last 15 years. On behalf of Vidya Bharati Dakshina Kshetra, that means Vada Tamil Nadu, then Tamil Nadu, Kerala and Pondicherry, we pay our homage to Chakravarthy ji. வணக்கம். அண்ணா அவர்கள் இந்து மதத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர். அனைவரும் அநேக விஷயங்களை கூறினார்கள். மிக்க நன்றி. பள்ளிகளை ஆரம்பித்தார் என்றெல்லாம் சொன்னார்கள். அருமை நண்பர்களே, அவர் உள்நோக்கம் என்னவென்றால் கல்வியின் மூலமாக, மழலையில் கல்வியின் மூலமாக இந்து மதத்தை வளர்க்க வேண்டும், இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும், மற்ற மதங்களை அழிப்பதற்காக அல்ல, நம் மதத்தை, நம் இனத்தை, நம்மளுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும்
அதை வளர்க்க வேண்டும் என்ற முழுமையான நோக்கத்தோடு ஆரம்பித்த ஒரு மாபெரும் மனிதர் சக்கரவர்த்தி அவர்கள். அவர் இன்று இல்லை என்றாலும் நம்மளிடம் இருக்கின்றார் என்ற ஒரு உணர்வோடு அனைவரும் அந்த ஆழ்ந்த எண்ணத்தை, அவருடைய எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்வான வேண்டுகோள். கல்வி நிலையை ஆரம்பிக்கின்றார்கள். பல்வேறு நோக்கங்கள் இருக்கின்றன. மற்ற மதங்கள் எல்லாம் கல்வி நிலையங்களில் அவருடைய இனத்தை சார்ந்த அந்த திருவுருவங்களை வைத்திருக்கின்றார்கள். பல கருத்தரங்களில் நான் அந்த வேண்டுகோளை அன்னாரிடம் கூறினேன். ஏன் இந்த இந்து மதத்தை சார்ந்தவர்கள் கல்வி நிலையம் ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய விநாயக பெருமானுடைய ஒரு உருவச்சிலை இங்கே வைத்து அந்த கல்வி சாலையை நடத்தும் பொழுது அந்த மாணவர்களுக்கு இந்து மதத்தோட முக்கியத்துவம் தெரியும் இல்லையான்னா அதுக்கு ஏன் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. மனமாற ஏற்றுக்கொண்டார், என்னை வாழ்த்தினார், புகழ்ந்தார். ஆகவே அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அவர் நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டான மாபெரும் மனிதர், சிரித்த முகத்தோடு பேசக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு நண்பர், அனைவரிடம் நன்றாக பழகக்கூடியவர். அவர் பற்றி நிறைய நேரம் பேசலாம். நேரம் இல்லாதனால் அன்னார் இருக்க வேண்டும், நம் இல்லத்தில் இருக்க வேண்டும். அன்னார் இறந்து வாடக்கூடிய குடும்பத்திற்கு இவருடைய அருளால் எல்லா வளமும் நலமும் தருணம் என்று கேட்டுக்கொண்டு அன்னாருடைய ஆத்மா சார்ந்தடைய அனைவரோட சாரமும் ஆண்டவன் வேண்டி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். Srimati Rajalakshmi, Managing Trustee, IMCT, Initiative for Moral and Cultural Training. Namaskarams to all, and namaskarams to Chakravarthy ji also. There's a lot of things to talk about Chakravarthy ji. Which to talk, whether his affection, care, or his steadfast encouragement to bring things. Only thing that we have to say is, if the Hindu Spiritual Fair and Initiative for Moral and Cultural Training has gone to the schools, it is because of Vivekananda Educational Society, and at that time Mr. Chakravarthy was the pillar to take that to the schools. And because VES have joined that Fair and Initiative for Moral and Cultural Training Foundation, now we have reached more than 2,000 schools in Chennai, and all over India it's more than 1.5 lakh. So all the credit goes to society and more so to Swargiya Chakravarthy ji. Personally, he was more a father to me. I know Kamala Mami is sitting here. So there is lot of things that we have exchanged personally. Every year he used to send me for Pongal 10 rupees, manjal, kungumam, and dear sister, 1 card. And I don't know whether I'll not be able to get this from next year. That's the biggest thing that I personally will be missing in my life. Thank you. Sri Kannaya Chetty, philanthropist and associated with lot of education institutions. He represents the donor family of our Kundrattur Vidyalaya. He is a member of our managing committee also. Respectful Dr. N. Gopal Swami Avargal, President, Vivekananda Educational Society, respectful dignitaries on and off the dais, pranams to everybody. This condolence meeting is a reaffirmation of our common admiration and affection for our beloved Vice President, late Sri T.Chakravarthy ji, who recently attained Vaikuntha Prapti. Our Mukala Families Association with Sri T.Chakravarthy started in the year 2002 when we met the then President of Vivekananda Educational Society, late Sri Krishna Swami Reddy, retired Judge of Madras High Court, for adopting a school at Kundrattur to perpetuate and cherish
a memory of our late father, Sri Mukala Namalwar Chedigaru. Our late father's birth centenary was celebrated in the year 2006, and Sri T.Chakravarthy ji was very helpful with the various arrangements. During August 2019, Dharmamurthy Rao Bahadur Kalavala Chetty's Charities celebrated the 150th birth anniversary of our founder and centenary of our charities at the University Centenary Auditorium, when a postal stamp in memory of our testator was released by the Vice President of India. Sri Gurumurthy ji and late Sri T. Chakravarthy ji were instrumental in getting the stamp released. They spoke to various important persons at New Delhi and Chennai and took personal interest in the same. Sri Chakravarthy ji's untimely passing is a big setback to Vivekananda Educational Society, and the void is very difficult to fill. Our Mukala family had a personal admiration for late Sri T. Chakravarthy ji's untiring efforts, dedication, balanced temperament, and genial demeanor in nurturing our Vivekananda Educational Society, making it worthy of emulation by everyone in the field of quality education. Sri Chakravarthy ji's demise is a personal loss to our family, and we pray Almighty to bless his soul with eternal peace. We convey our heartfelt condolences to Mrs. Chakravarthy and other members of his family. Thank you. Acharya, Vice President, Karuna International, Correspondent of Vidyasagar Global School, Women's College. करुणा अंतर्राष्ट्रीय के बिहाफ पर मैं हमारे चक्रवर्ती जी और हमारे श्री गुरुमूर्ति जी और विवेकानंद के सोसाइटी के और ट्रस्ट के सहयोग के लिए हमारे करुणा अंतर्राष्ट्रीय के ऊपर कितना सहयोग रहा, कितना परिवार का संबंध बनाकर रहा, इसके बारे में मैं हमारे आदरणीय स्वर्गीय दुलीचंद साहब के साथ में जो सहयोग रहा, विवेकानंद सोसाइटी, ट्रस्ट, विद्या भारती, इन सब में सारा सहयोग से करुणा अंतर्राष्ट्रीय शुरू से ही अपनी शुरुआत में जो पुस्तिका बनी, गाइडलाइन, मार्ग निर्देशिका, उसमें चक्रवर्ती जी के सहयोग से यह पुस्तिका बहुत ही सुंदर रूप से बहुत सारे विद्यालयों के अध्यापक को बैठाकर बनाने का सहयोग मिला चक्रवर्ती जी से। उसके पश्चात सिलेबस बना करुणा अंतर्राष्ट्रीय की स्कूलों में चलाने के लिए, तब भी ये सोसाइटी में सहयोग मिला। और चक्रवर्ती जी स्वभाव से इतने सरल मना, इतने सहयोगी और वाणी में इतनी मिठास उनकी थी कि जब भी कोई भी काम होता तो वो हमेशा तत्परता से उसको अपना काम समझकर हमारे करुणा अंतर्राष्ट्रीय में जुड़े हुए अपना ही परिवार समझकर काम करते थे। ऐसे महान सरल बना हमेशा दुलीचंद साहब के थ्रू मैं उनके बारे में सुनता था और सुनता भी जब दोनों बात करते थे। हमारे आदरणीय श्री दुलीचंद साहब के स्वर्गवास के बाद मैं चक्रवर्ती जी से बात किया और उनको मैंने आमंत्रण दिया। हमारे 1 नवंबर दुलीचंद साहब की जब पोर्ट्रेट का अनावरण हुआ उस समय, तो उन्होंने कहा मेरा स्वास्थ्य ठीक नहीं है, फिर भी 2 दिन के बाद मैं आऊँगा और ये प्रोग्राम मेरे प्रिय दुलीचंद साहब का है, इसलिए मैं अवश्य आऊँगा। और उनकी स्वास्थ्य ठीक नहीं होने के कारण भी, आने में असुविधा होते हुए भी उन्होंने नज़रअंदाज करके करुणा अंतर्राष्ट्रीय के प्रोग्राम में दुलीचंद साहब की तस्वीर का अनावरण के लिए पहुँचे और वो उस प्रोग्राम में बहुत ही अच्छे तरह से अपना सहयोग करने का भावनाएं करुणा अंतर्राष्ट्रीय के लिए उन्होंने बताया कि ये संस्था विद्यार्थियों के अंदर बहुत सुंदर भाव बढ़ने वाली है और एक करुणा किचन गार्डन की पुस्तिका है, उसको
उन्होंने देखकर कहा कि इस पुस्तिका को भी हमारे सारे विद्यालयों में मैं पहुंचाऊंगा और करुणा किचन गार्डन का प्रोग्राम सुंदर है, और उन्होंने तुरंत हमारे को कहा कि हमें इस विद्यालय को भेजने के लिए आपकी कुछ पुस्तिकाएं दीजिए। और इस तरह से कहीं पे भी करुणा अंतर्राष्ट्रीय के लिए वे हमेशा तत्पर, सहयोगी और सरल मना भाव से हर विद्यालय का सहयोग करुणा अंतर्राष्ट्रीय को उन्होंने पूरे सोसाइटी के स्कूलों का दिलवाया। और उसके पीछे हमारे टीचर्स ट्रेनिंग, स्टूडेंट ट्रेनिंग और वार्षिक अधिवेशन बड़ा सुंदर तरीके से हमारा आयोजन करने में अपने परिवार का सदस्य समझकर उन्होंने इसको भी बहुत ही अच्छी तरह से सहयोग किया। करुणा अंतर्राष्ट्रीय के बिहाफ पर ऐसे महान विभूति सरल मना श्री चक्रवर्ती जी के चरणों में मैं सत वंदन करते हुए उनकी आत्मा की शांति प्रदान हो, उनकी आत्मा शांति प्राप्त करे, इसी साथ में श्रद्धांजलि के साथ मैं उनको नमन करता हूँ। చక్రవర్తి గారు ఎక్కడ పోలేదు, ఇక్కడ ఉన్నారు, ఎప్పటికీ ఉంటారు. వారు చూపించిన అడుగుజాలల్లో మనం నడిచి వారు చేసిన పనులు ముందుకు తీసుకువెళ్ళాలని చెప్పని ఆకాంక్ష. అతను ఎప్పటికీ చిరంజీవి. చిరంజీవి అంటే మీకు చెప్పాల్సిన అవసరం లేదు. సో వారి కుటుంబానికి నా ప్రగాఢ సానుభూతి తెలియజేస్తూ Rotarian Ravi, advocate and past president of Rotary Club of Madras Central. Namaskaram to everybody. My association with Chakravarthy ji started in 2007 when, in association with Rotary Club of Madras Central, the Sivan Boyle School was constructed. Fortunately, I have been associated with the school on behalf of the Rotary Club for the past 14 years, and I had the benefit of working with Sri Chakravarthy ji all through these days. Every time he used to be thinking about the school, and every year he will come up with new projects which will motivate the club members to contribute more to the development of the school. And one of his flagship project was to start a vocational training center in Sivanvoil, and in 2017 the Rotary Central Vocational Training Center was started in a small scale. Then initially there was a training institute, and then he developed it to a data processing center, and this year he had plans to make it very big, to include more courses like yoga, then beautician courses. And one ambition was he wanted to have a permanent vocational training center to be constructed in Sivanvoil, but unfortunately due to funds constraint it could not happen. I used to wonder that how Chakravarthy ji could spend so much time for one particular school. From the manner in which we heard several speakers, I don't know where he got all the time to devote his attention to all the schools. Now I could hear that he has been spending so much of time in respect of each and every school. Last meeting I had with him on 13th September, when we celebrated the Teachers' Day, I invited him to address the meeting of the Rotary Club and present the award to the teachers. He gave a wonderful speech for about half an hour. Then thereafter, I had occasion to interact with him with regard to development of the vocational training center by introducing carpentry and refrigeration, air conditioning courses from this year itself. But unfortunately, due to his untimely demise, the work remains incomplete. Like many of you, during this 15 years, he is not merely a representative of the society, but he was a friend, philosopher and guide. And like Ramana Shetty pointed out, he had the knack of identifying people and inspiring them to start more schools. And because of his inspiration and motivation, 4 of my club members, they have come forward to be the major donors of the school. The last one being the school which is under construction in Karaikudi, sponsored by Abrami Ramanathan. He came for one meeting in 2017 in our Sivanvoil school, and he was so inspired by Chakravarthy ji
that he immediately announced that he will sponsor a school in his native village in Karaikudi. That is the type of inspiration he could create in the minds of whomever he meets. And secondly, one very important aspect I noticed was his capacity to mentor people. The Sivanvoil teachers, they are all very ordinary people from the villages, but the way he motivated them and trained them and made them as very good teachers is clearly an aspect which we'll miss in the years to come. His untimely demise is a great loss to the society, and even on the personal front also, I have lost a very good friend and a very good guide. Pranams. Friend and associate Chakravarthy, almost at the same age, he is here. Vidyarthi Parishad for a very long time, and I had the privilege to know from him that he was the person who introduced Chakravarthy to the Vivekananda Education Society. எனக்கும் சக்கரவர்த்தி குமார் ஒரு தொடர்பு 60 வருஷம். அவர் சென்னைக்கு வந்து ஜெயின் காலேஜில் டெமான்ஸ்ட்ரேட்டராக தொடங்கினார். அப்போ ஆர்எஸ்எஸ்லாம் ரொம்ப கிராஜுவேட்ஸ் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸாக அதிகம் கிடையாது. பெரும்பாலும் மெட்ராஸ் ஷாக்கால லேபர் ஷாக்காக தான் சொல்லுது. அப்போ யாராவது காலேஜ் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்லைன்னா ஒரு லெக்சரோ தான் எங்களுக்கு பெரிய பெருமை, பிராண்ட் அம்பாசிடர். அவர் எல்லாருக்கும் அறிவு பண்ணுவோம். அந்த மாதிரி எங்களுக்கு அவர் ஒரு பிராண்ட் அம்பாசிடர். ஜெயின் காலேஜ் டெமான்ஸ்ட்ரேட்டர் சக்கரவர்த்தி. இது 64-65 பீரியட். நான் மாமரத்தில் இருந்தேன். அவர் வந்து அம்பத்தூரில் டர்லப்பில் சேர்ந்தார். அதிகம் பழக்கம் கிடையாது, ஆனால் ஒருத்தருக்கு சந்திச்சுப்போம் சங்க நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும். சங்கத்தில் திருப்பூரூரில் ஒரு கேம்ப் நடந்தது, திருமுல்ல வாயிலில் ஒரு கேம்ப் நடந்தது 68. குருஜியே வந்திருக்கார். அதுலலாம் ரொம்ப இன்வால்வாக இருக்கு. அந்த டீமோட ரொம்ப நல்லா நடத்தி கொடுத்துருக்கார். அது மறக்க முடியும். எல்லாத்துக்கும் மேலே இப்போ நான் உங்களுக்கு சில கருத்துக்களை பகிர்ந்துக்கு எதுக்குனாக்க, இதே எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் நான் ஒரு 60 வருஷமாக பாடுபட்டிருக்கேன். வேற விஷயமா, பள்ளிக்கூடமாக இல்லை, வேற அனுபவங்கள். எந்த சந்தர்ப்பத்தில் சக்கரவர்த்தி அவரை ஒத்த சில பேர்லாம் இந்த கல்வி பணியை எடுத்துக்கிட்டாரு பார்க்குற போது அது 1972, 71, 72 டைம். அப்போ இங்கே ஒரு சங்கத்துக்கு ஒருத்தர் பிரச்சாரம் வந்தார். அமெரிக்காலேருந்து வந்தார், மனோகர் ஷிண்டேன்னு பேர். அவருக்கு ஒரு அமெரிக்கன் பேக்ரவுண்ட், யங் மேன். அவர் இருக்கிற 3-4 வருஷத்துக்கு அந்த காரியங்களாக சாதிக்கணும் அவருக்கு எண்ணம். இங்கே சங்கத்தில் இப்போ ஒரு காரிவா செக்ரட்டரியாக இருந்தவர் வி கோவிந்தராஜ், அவரும் இந்தியா பிஸ்னஸில் ஒர்க்ஸ் மேனேஜர், ஒரு மேனேஜ்மெண்ட் பேக்ரவுண்ட். 2 பேருக்கு தோது வந்தது. 2 பேருக்கு வேலை செய்யணுங்கிற ஆசை. உண்மையிலேயே இப்போ வந்து சங்கத்தில் இது காரியத்தை எடுத்துக்கலாமான்னு இவங்களோட பண்ணான். ஏன்னா இப்போ பெரிய பெருடர் பள்ளிக்கூடம் நடத்துகிற சும்மா இல்லை. ஆனால் டெஸ்டினி ஃபோர்ஸ்டு சங்கா டு டூ தட். அது ஏன் சொல்ல வரேன்னாக்க, பல பேருக்கு உங்களுக்கு பெரியவாளாக இருக்காங்க. நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. 100 வருஷம் முன்னால் எஜுகேஷன் எய்டட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், மிஷனரி ஸ்கூல் இப்படி தான் இருந்தது. இந்த எய்டட் ஸ்கூல்ஸ் எல்லாம் கிராஜுவலி தே லாஸ்ட் தேர் இம்பார்ட்டன்ஸ். அது குறிப்பாக அந்த 67 காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சு அப்படியே தலைக்குப்புற ஆன பிறகு இங்கே ஹிந்தி கிடையாது, சம்ஸ்கிருதம் கிடையாது, இந்த மாதிரியான வெறுப்பு வரவே பல பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த ஒரு சூழ்நிலையில ஒரு டாசிக் சப்போர்ட் ஆஃப் த சென்டர் இங்கே தெருக்கு தெரு சிபிஎஸ் ஸ்கூல் வர ஆரம்பிச்சு. அது தெரு வீடு இருக்கா, வாடகை கட்டடமா, சொந்த கட்டடமா, என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை பற்றி இல்லை. சிபிஎஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சு சரி சாங்ஷன் டு கவுண்டர் திஸ். வியாபாரமாக போச்சு எஜுகேஷன். ஒரு பக்கம் சர்வீஸாக இருந்த ஆர்கனைசேஷன் பள்ளிக்கூடங்கள், கெய்டட் ஸ்கூல்ஸ் அதெல்லாம் வலுவழுக்கிறது. இன்னொரு பக்கம் வியாபாரத்தோடு ஆரம்பிக்கிற பள்ளிக்கூடங்கள் அவத்தலை கொடுக்குறாங்க. இந்த சர்ப்பத்தில் ஒரு இறைவனாக ஏற்பாடு பண்ணது தான் இந்த சபர்பில் இந்த 20 பள்ளிக்கூடங்கள் வரணும். அதில் முதல்ல தோல் கொடுத்து வேலை செஞ்சதில் சக்கரவர்த்தி இப்போ எல்லாம் நினச்சிக்கிறோம். அவங்க எத்தனையோ பேர் இருக்கா. அதில் அனுமனை போல பணியாற்றில சக்கரவர்த்தி தனி இடம் உண்டு. அணிலை போல நிறைய பேர் பணியாற்றிருக்காங்க.
இதில் நாம் சக்கரவர்த்திக்கு என்ன விஷயம்னாக்க, இதே சீரீஸில் வந்தவா எல்லாருமே இந்த பரவ சோபார படத்தில் பார்க்குற மாதிரி சில பேர் கீழே பாம்பு கீழே வந்துடுவான், சில பேர் சீராக போயிட்டு இருப்பான். இவர் ஒரே சீராக போய் மேலே வந்தார். அதுக்கு அவருடைய குணாதிசயங்கள்லாம் நிறையா காரணமாக இருந்தது. எல்லாரையும் அனுசரிச்சுட்டு போக முடிஞ்சது அவருக்கு. அவர்கிட்ட ஒரு பெரிய குணம், இன் மேட்டர்ஸ் ஆஃப் பிரின்சிபிள் ஸ்டாண்ட் ஃபோர் தி ராக், இன் மேட்டர்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஸ்விம் வித் த கரெக்ட். அத்தோடு கொண்டு அவர் போகிறதுனால ஒரு டீம் ஒர்க் அவரால் பண்ண முடிஞ்சது பெருசாக. வாழ்க்கையில் ஒரு பெரியவர் சொல்லிருக்கார், 30 வயசுல ஒருத்தருக்கு அவங்களுடைய ஜீவித லட்சியம் எங்கேன்னு தெரியலன்னா அவன் இருந்தும் பிரயோஜனம் இல்லையே சொல்லியிருக்கேன். If a man of 30 has not found any great principle, any great truth or any great idea that he will live for, he is already dead அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஏறத்தால் 30 வயசுல தான் சக்கரவர்த்திக்கு இந்த ஐடியா கிடைச்சது. அவர் ஜீவித பரியந்தம் இந்த பள்ளிக்கூடத்து வேலையில் ஈடுபட்டார். நான் அவர்கிட்ட அவருடைய விவேகானந்தா வேறு அதெல்லாம் எனக்கு அதிகமாக தெரியாது, ஏன்னா அந்த இதெல்லாம் அவருக்கு பழகினது கிடையாது. சங்க ஆங்கிள், சோஷியல் ஆங்கிள், அவங்க ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட், ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட் அதை பழகியிருக்கேன். ஒரே இன்னொரு கருத்து அவர்கிட்ட நான் பேசினது தான், அதை வச்சு உங்கள்கிட்ட சொல்கிறேன், அதோட முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம இருக்கிற இந்த பள்ளிக்கூடம் தமிழ்நாடு, இப்போ இந்தியாவில் இல்லை எங்கேயுமே, குறிப்பாக நம்ம நாட்டில் ரொம்ப ஆபத்தில் இருக்கக்கூடிய 2 துறைகள், ஒன்று எஜுகேஷன், இன்னொன்று ஹெல்த். இது ரெண்டும் எங்கே போகிறது தெரியல. நம்ம கைக்கு அடங்காத பட்டம் பிடிக்கிற மாதிரி போயிட்டு. ஒரு பக்கம் டேக்ஸ் கட்டி சர்க்கார் ஆஸ்பத்திரி, சர்க்கார் பள்ளிக்கூடம் எல்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு எல்கேஜிக்கு 50,000 60,000 படிக்க வச்சு ஏதோ படிக்கணும். எங்கே போகிறதே தெரியல. நான் வந்து அடிக்கடி பேசுவேன், எந்த ஒரு பள்ளிக்கூடமும் நம்ம நாட்டில் சோல் ஓரியன்டாக இந்தியாவில் பண்ணலைன்னா அது வந்து அதிக நாள் நிற்காது. உதாரணமாக 1920-25 வாரத்தில் தான் ராமகிருஷ்ண மூவ்மெண்ட்டில் ஆரம்பிச்சது. அப்போ ராமகிருஷ்ணானந்தா கொடுத்த இன்ஸ்பிரேஷனில் ராமானுஜெல்லாம் ராமகிருஷ்ணா ஹோம், அப்புறம் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வந்தது. ஒரு 50 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு ராமகிருஷ்ணா ஸ்கூலில் படித்த ஓட்டு ஸ்கூலில் இருக்கா, ஆனால் யாரும் அந்த ஸ்கூலுக்கு அனுப்புற பேரெல்லாம் அனுப்புறது கிடையாது. வேறு பிரைவேட் ஸ்கூல் தான் இருக்கும். இது ஏன்னாக்க என்ன காரணமும் தெரியாது. அதையே நான் சக்கரவர்த்திக்கு சொல்லுவேன், இந்த விவேகானந்தா வித்யாலயாவும் ஆரம்பித்து 50 வருஷம் ஆகும். 72 தொடங்கணும், 2022 வந்து இருக்கும். யூ ஷுட் ரியலி கடைசியாக அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுற ப்ராப்ளம், குருமூர்த்தி சார்ட்டே அதை பற்றி பேசியிருக்கேன், மற்ற வாட்டியும் பேசிட்டு இருக்கேன். 2 நாளைக்கு முன்னால் குருமூர்த்தி சார் ஆர்கே சுவாமி மெமோரியல் லெக்சரில் அருமையான கருத்து சொல்லியிருக்கேன். அந்த கருத்தை நம்ம தேசத்தில் உள்ள கருத்து தான் அவர் சொல்லியிருக்கேன். அவருக்கு முன்னால் வினோபாவும் சொல்லியிருக்கேன். வினோபாவோட ஆசிரமம் பவுனார்ல வைஸ் சான்சலர்ஸ்லாம் 2 நாளைக்கு சந்திச்சான். எதுக்குன்னாக்க, should we have education for life or should we have education for living? வைத்தியகார கல்வியா வாழ்க்கைக்கார கல்வியா முடிவு பண்ண முடியல. 2வது நாள் அன்னைக்கு போய் என்னன்னு கேட்டான், என்ன பண்ணீங்கன்னு கேட்டார். அவர் எல்லாம் ஒழுங்கு கல்வியா அவர் சொன்னா 2ஆ ஏன் பிரிக்கிற, வாழ்க்கையே கல்விங்கிறார். The life to lead education, குழந்தை பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம கற்றுட்டே தான் இருக்கும். அதுதான் அந்த பாயிண்ட் அழகாக சொல்றார். வேர்ல்டில் நமக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பமும் நம்ம கற்றுக்க முடியுதுன்னு சொன்னார் ஆர்கே சுவாமி. அதுதான் நான் என்ன சொன்னேன் அவர்கிட்டன்னா, இப்போ ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம்ல இந்த பாரத தர்ஷன் வேல்யூ எல்லாரும் சொல்றோம் கரெக்ட், எல்லாம் தியரிட்டிக்கலா இருக்கு. சின்மயாமிஷன் அழகானக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியாஸ் டு டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியா ஒரு அருமையான புத்தகம் கொடுத்துருக்கான். அதெல்லாம் பெரிய விஷயம். ஆனா இதை நிதர்சனமா நம்ம இளைஞர்களுக்கு காட்டுறது இம்ப்ரெஷனபிள் ஏஜ்ல, அடாலசன்ட் பீரியட்ல ஒரு 12th முடிச்ச பையங்களை சேர்த்துக்கிட்டு 3 வருஷம் அவங்க வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல ஆர்ட்ஸ் கோர்ஸ் சேரணும். 3 வருஷம் அவங்க இந்த நாட்டை விவேகானந்தர் போன பாதையிலையோ மகாத்மா காந்தி போன பாதையிலையோ பாரத் தர்ஷன் பண்ணிட்டு வரணும். அப்படி பண்ணான்னா ஒரு டிராவல் மாதிரி ஒரு மருந்துல உருவாக்கி மேன் பேக்கிங் உண்மையில அதுதான். 3 வருஷம் அந்த நாடு முழுக்க பார்த்துட்டு வந்தான்னா he will become more confident, he will become an asset. குருமூர்த்தி என்கிட்ட ஒத்துக்கிட்டார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற கால சந்தர்ப்ப சூழல் அவங்க சரியாக இம்ப்ளிமெண்ட்டே ஆக மாட்டேங்குது. இவற்றையும் பேசின சக்கரவர்த்தி அவரும் முயற்சி பண்ணார். இல்லை சுவாமி என்னால் ஒன்றும் அதிகமாக போக முடியல, வேணா நீங்கள் 10 பதவிகளை என்கிட்ட அனுப்புங்க, நான் வேணா டூர் அடிச்சு பண்ண வர்றாரு. அது இல்லை யாத்திரை பிடிக்கிறது வச்சு இல்லை, இது ஒரு ப்ரோக்ராம். இப்போ நம்ம சக்கரவர்த்திக்கு யாரும் பண்ணவும் நினைச்சாருன்னா அந்த மாதிரி மேன் பேக்கிங் ஜம்ப் பண்ண வாழ்க்கை. இந்த ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் முடிந்தால் இந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் யோஜனை பண்ணணும், இதை எடுத்து செய்யணும்.
இதை செய்யறதுக்கான கெப்பாசிட்டி விவேகானந்தா சொசைட்டிக்கு இருக்குது, உங்களால் பண்ண முடியும். அதனால் இது டைரக்ஷன் ஒரு யோஜனை பண்ணிங்கனாக்க சக்கரவர்த்தி போல எத்தனையோ பேர் அண்ணா நகரில் கோவிந்தராஜ் இருந்தார், எத்தனையோ இடங்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் செய்யக்கூடிய பெரிய அஞ்சலியாக இருக்கும். அவருடைய ஒரே ஒரு வார்த்தை கடைசியில், they never die who live in the heart they leave behind அப்படின்னு வார்த்தை இருக்கு. அந்த மாதிரி அவரை விட்டு பிரிந்தவருடைய இதயத்தில் எந்த வாழர்களுக்கு இறப்பே என்பதே கிடையாது. அந்த ஆங்கிள் நம்ம சக்கரவர்த்தி என்றும் நம்மளோட இருப்பார். அவர் நினைவு நம்மளை நல்ல வழி நடத்தி செல்லும். இந்த பாரத் தர்ஷன் இளைஞர்களுக்கு அந்த பிரகாரம் சொசைட்டி முடிஞ்சால் எடுத்து நம்ம செய்ய பாருங்க. நமஸ்காரம். சுப்பிரமணியன் from விவேகானந்த கேந்திரம். பணிவான நமஸ்காரங்கள். சக்கரவர்த்திஜி கூட கேந்திரத்துக்கு தொடர்பு, அதாவது கேந்திரம்னா எங்களை போல தொண்டர்களுக்கான தொடர்பு 20 வருஷம் முன்னாடி ஏற்பட்டது. நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இளைஞர்களுக்கான ஒரு முகாம் ஒன்று நடத்துவோம். ஒரு முக்கியமான ஒரு தலைப்பில் ஒரு செமினாரை நடத்திட்டு, அந்த செமினார் நடத்தி முடித்த பிறகு அந்த இளைஞர்களை கொண்டு ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு போய் முகாம் ஒன்று நடத்துவோம். வழக்கமாக உத்தண்டியில் இருக்கிற சுவாமி ஷர்த்தானந்தா ஆசிரமில் நடத்துவோம். அந்த வருஷம் அந்த ஆசிரமம் அவைலபிளாக இருக்கல. அப்போது வேறு இடம் தேடி இருந்தபோது வெங்கட்ராமன்ஜி சஜஸ்ட் பண்ணார், அம்பத்தூர் ஸ்கூலில் நடத்துங்கோ அப்படின்ட்டு. அப்போது அது விஷயமா சக்கரவர்த்திஜியை போய் பார்த்தோம். அந்த ஸ்கூலில் எங்களுக்கு நடத்துறதுக்கு அனுமதி கிடைச்சிது. அந்த முகாமை நடத்தணும். சென்னையில் இருக்கக்கூடிய மிக பிரதானமான கல்லூரிகளிலிருந்து இளைஞர்களையும் யுவதிகளையும் அதுக்கு கூப்பிட்டு வந்திருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு செமினார் நடந்திருந்தது. அந்த செமினார் டி நகரில் இருக்கக்கூடிய ஜிஎன் செட்டி ரோடில் இருக்கிற பாலமந்திர் அங்கே நடந்தது. ஒரு மிக பிரசித்தி பெற்ற இண்டோலஜிஸ்ட் மிஷல் தனினோ அவர்கள் அதில் பேசினார். ஆரியன் இன்வேஷன் தியரி பற்றி அந்த டாபிக். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சக்கரவர்த்திஜி ஒரு ஒரு மிகவும் ஸ்ரத்தையுள்ள ஒரு ஸ்வயம் சேவக் மட்டுமல்லாது ஒரு பெரிய விஷனரியாக இருந்தார். எங்களுக்கு எப்படி 1-2 வார்த்தைகளில் அவர் ஒரு வழியை காட்டினார் அப்படிங்கிறதுக்காக அந்த டாக் முடிஞ்சு மிஷல் டெனினோவை நாங்கள் அந்த முகாமுக்கு கூப்பிட்டுருந்தோம். இந்த செமினார்லேருந்து அவரை அப்படியே அங்கே கூட்டின்னு போயிட்டு அங்கே ஒரு டாக் அவர் கொடுத்தார். ஆரியன் இன்வேஷன் தியரி பற்றி. ஆரியன் இன்வேஷன் தியரிங்கிறது எப்படி ஒரு மித்து, அது எப்படி இந்த சொசைட்டியை டிவைட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி சொன்னார். அதுக்கு அவர் நிறைய ஆர்கியலாஜிக்கல் லிங்குவிஸ்டிக் எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து அதை டீபங்க் பண்ணினார். இதெல்லாம் முடிஞ்சது. சக்கரவர்த்திஜி அந்த கேம்பில் நாங்கள் கூப்பிட்டுருந்தோம். அவரும் இளைஞர்களுக்கெல்லாம் அட்ரஸ் பண்ணார். எல்லாம் முடிஞ்சது. எங்களோட நிகழ்ச்சியிலெல்லாம் வழக்கமாக கடைசியாக ஒரு பிரார்த்தனை இருக்கும், கேந்திர பிரார்த்தனைன்ட்டு. அந்த பிரார்த்தனை முடிஞ்சது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாலு இங்கே வா அப்படின்னார். என்னென்ன பிரார்த்தனையில் ஒரு வார்த்தை வரும், ஆர்த்த விபன்ன சேவா அப்படின்னு. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டார். நல்ல வேலையாக எனக்கு தெரிஞ்சிருந்தது. வழக்கம் போல திருன்னு முழிக்காமல் ஆர்த்த விபன்ன சேவான்னா சர்வீஸ் ஃபார் ஃபாலன் அண்ட் டவுன் ராடன் அப்படின்னு. அப்படின்னார். ஏழை மக்களுக்கும் ரொம்ப கீழே இருக்கிறவங்களுக்கும் சேவை பண்ணுறது என்ன மாதிரி அப்படின்னார். உணவு, கல்வி, மருத்துவம், ஓஹோ அப்படின்னார். அந்த ஓஹோ அது மட்டும் இல்லை அப்படிங்கிறத உணர்த்திது. அதுக்கப்புறமா இந்த கல்லூரி மாணவர்கள் அங்கே அந்த டாக் அட்டன் பண்ணவங்ககிட்ட 1-2 பேர்கிட்ட இந்த டாக் பற்றி கேட்டார். அவங்களுக்குலாம் சுத்தமாக புரியல, எல்லாருக்கும் பவுன்சர். ஏன்னா அது ரொம்ப ஸ்காலர்லியாக இருந்தது. 1. 2வது எங்கிட்ட கூப்பிட்டு கேட்டார், இந்த ஆரியன் இன்வேஷன் அதெல்லாம் பற்றி பேசினேன் இல்லையா, ஆரிய திராவிட இனவாதம் அப்படிங்களா, ரொம்ப ரொம்ப கோர் இஷ்யூ அது. அதனால யார் பாதிக்கப்படுறா தெரியுமா அப்படின்னா. நான் பாதிக்கப்படுறேன், நீங்கள் பாதிக்கப்படுறேன். எப்படி பாதிக்கப்படுறாங்க? டிஸ்கிரிமினேஷன், பயஸ், இது ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ். ஆனால் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. நீ எப்படி பாதிக்கப்படுவேன் அப்படின்னு கேட்டார். நான் போகிற இடத்துலலாம் பாதிக்கப்படுவேன். நான் இப்போ ஆட்டோவில் போகும்போது ஒரு பயஸை ஃபீல் பண்ணலாம், பஸ்ஸில் போகும்போது ஃபீல் பண்ணலாம், ட்ரெயினில் போகும்போது ஃபீல் பண்ணலாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது ஃபீல் பண்ணலாம், கோர்ட்டுக்கு போகும்போது ஃபீல் பண்ணலாம். எந்த இடத்துலையுமே அந்த நரேட்டிவை உள்வாங்கின்ற ஒரு ஆள் அந்த பயஸை எங்கிட்ட ரேடியேட் பண்ண முடியும் அப்படின்னு. ஆமாம், அப்போ இந்த நீங்கள் சொல்கிற இந்த தியரியை எங்கே கொண்டு போகணும் அப்படின்னாரு. இப்போ தான் புரிஞ்சுது இது ஸ்காலர்லி லெவலில் டிஸ்கஸ் பண்ணால் போராது அப்படிங்கிறது. இதனுடைய வெளிப்பாடாக ஃபார்ச்சுனேட்லி
ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளெல்லாம் மிஷல் டெலினோ அதுக்கு ஒரு ஸ்கூல் எடிஷன் போட்டார். இது இன்வேஷன் தட் நெவர் வாஸ்னு ஒரு அற்புதமான புக்கு அவர் எழுதியிருந்தார். அதுக்கு ஒரு ஸ்கூல் எடிஷன், பள்ளி மாணவர்களுக்கு புரிகிற விதத்தில் ஆரியன் இன்வேஷன் தியரி தவறானது, அது எப்படி ஒரு இட்டு கட்டப்பட்டதுங்கிறது விளக்கி ஒரு புக்கு போட்டிருந்தார். இதை நான் அவர்கிட்ட ரொம்ப பெருமையாக சொன்னேன். சக்கரவர்த்திஜிக்கிட்ட இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி ஒன்று உண்டு. என்ன மாதிரி மறதி உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு அவஸ்தை. நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை தான் சந்திப்போம். ஆனால் போன தடவை பார்க்கும்போது என்ன பேசினோமோ அது கரெக்டாக அதுலேருந்து கன்சிடர் பண்ணார். நமக்கு மறந்து போயிட்டேன், இவர்கிட்ட என்ன பண்ணோம்னா அந்த அப்டேட் பண்ணிக்கணும் இல்லையா, அதனால யோசிச்சுக்கணும் முதல்லையே இவர்கிட்ட கடைசியாக நம்ம என்ன சொன்னோன்னு. அந்த புஸ்தகம் போட்டிங்களே போகணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்துருச்சுன்னா இப்போ புஸ்தகம் வந்துடுத்து, கேந்திராவே அதை பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்லாம் பெருமையாக சொன்னேன். இங்கிலீஷ்லையா அப்படின்னாரு. ஆமாம். அடுத்தது அது இங்கிலீஷில் போட்டதுன்னா பத்தாது, அது தமிழில் வரணும் அப்படிங்கிறது அவருடைய. அதை சொல்லலை இங்கிலீஷ்லையா அப்படிங்கும் போதே அந்த ஓஹோ மாதிரி அது அர்த்த புஷ்டியாக இருந்தது. சரி இப்போ என்ன பண்ணணும் இதுக்கு அப்படிங்கும்போது நாங்கள் வந்து அதுக்கு அடுத்த வருஷம் நாங்கள் இந்த எங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். விவேகானந்த கேந்திரா சென்னையில் இருக்கிற சென்டர் வந்து பார்த்தசாரதி கோவில் பக்கத்தில் மாட வீதி. ப்ரிடாமினன்ட்லி we are catering to அங்கே இருக்கிற ஆட்களுக்கு, அவர்களுடைய குழந்தைகளுக்கு யோகா வகுப்பு, கலாச்சார வகுப்பு, சுவாத்தியாயம் தான். இப்போ இவர் சொன்னதுக்கு அப்புறமா எங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வந்தது. நாங்கள் பக்கத்தில் கிருஷ்ணாம்பேட்டை அந்த சுடுகாடு இருக்கிற இடம், அங்கே பக்கத்தில் இருக்கிற காலனிஸ், ஹனுமந்தபுரம், ராம் நகர், அங்கெல்லாம் போய் எங்களோட ஒர்க்கை ஆரம்பித்தோம். அங்கெல்லாம் போய் ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு விவேகானந்தா எஜுகேஷன் சொசைட்டி ஏன் மண்டவளிலையும் ஆழ்வார்பேட்டையிலையும் மயிலாப்பூர்லையும் ஆரம்பிக்கல, ஏன் வியாசர்பாடியில், ஏன் குன்றத்தூரில் ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. தெர் இஸ் a பிக் பிரிட்ஜ். இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் the distance may be only 5 or 6 kilometers. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி, கிராஸ்பிங் எபிலிட்டிலாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அப்போ இது போன்ற ஒரு கல்வி நிலையம் அங்கே வந்து அவங்களுக்கு கேட்டர் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை அவங்க ரொம்ப பெரிய லெவலில் பண்ணுறாங்க. எங்ககிட்ட அவர் சொன்னது இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப லோ லெவலில் குழந்தைகள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிறது. அதனால தான் சொன்னேன் அவர் ஒரு விஷனரி அப்படிங்கிறது. இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதத்தில் உத்வேகங்களை கொடுத்துருக்கார் அவர். நம்ம எல்லாருக்கும் எப்பவுமே ஒரு பேராசை உண்டு. ஆனால் இயற்கைங்கிறது வேற, பகவானோட சித்தம்ங்கிறது வேற. அவருடைய ஆத்மா சத்கதி கண்டிப்பாக அடையுங்கிறது தெரிஞ்சாலும் நாம் எல்லாரும் அதுக்காக பிரார்த்தனை பண்ணிப்போம். விவேகானந்த கேந்திர குடும்பத்தின் சார்பாக அவருடைய குடும்பத்திற்கு எங்களுடைய அஞ்சலிகள்.